வங்கக்கடல்ல உருவான பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கு. புயலுடைய முன்பகுதி தற்போது கரையை தொட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசும் என்பதன் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். சென்னையிலிருந்து புதுவை வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியே வரணும் என்ற எச்சரிக்கைகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அந்த பகுதிகளிலிருந்து சென்னையிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் அங்க சூழல் எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். காற்றுடன் சேர்ந்தே அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடக்க தொடங்கிய பிறகு காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி புதுச்சேரி இருக்கக்கூடிய பிரதான கடற்கரையிலிருந்து இந்த காற்றுடைய வேகம் வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை புதுச்சேரியுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் அதே போல சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்களுக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரிக்கு வரக்கூடிய பிரதான சாலைகள் தடுப்புகளை அமைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுது. யாருமே அனுமதி இல்லை. துறையமாக இதற்கு புயலுக்கு முன்பாக மற்ற நாட்களில் 12 மணி வரையும் தொடர்ந்து இதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கு உண்டு. ஆனால் தற்போது இந்த புயல் எச்சரிக்கையின் காரணமாக யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல மீனவருடைய கடற்கரை ஓரமாக அதாவது புதுச்சேரி சார்ந்திருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிக அளவு மீனவ கிராம மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவருடைய போட்டுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க.